வந்தாச்சு, பார்த்தாச்சு, சாக்லேட் கேக்லாம் கொடுத்தாச்சு. சரி அப்படியே காவேரி பண்ணி கிளம்போன்னு சொல்லிட்டு வந்தோம். எங்கள் அப்பா அம்மா நைஸ் பேசி பர்த்டே கிஃப்ட் வேணும்னு சொல்லி ஏட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே இருக்க டாய் ஷாப்பில் பொம்மையெல்லாம் வாங்கிட்டாங்க. இங்கே வந்தாலே ஒரே அட்டகாசம் பேச்சு சிம்பிளாக அப்படின்னு மனசு இருக்காது. இந்த தண்ணியும் அதே மாதிரி ஒரு ட்ரம்ஸையும் வாங்கிட்டு ஒரே ஜாலி தான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ரொம்ப அவங்கள வந்துட்டு விடுறதுக்கும் மனசு இருந்துச்சு. அப்புறம் அவங்கள இறக்கி விட்டுட்டு நாங்கள் டாட்டா பை பை சொல்லிட்டு அப்படியே காவேரிப்பட்டினத்தை நோக்கி கிளம்பியாச்சு. அப்படியே சன் எங்கள் கூடயே வர மாதிரி இருந்துச்சு. அப்படியே யாழினி பாப்பா ஏறினோடனே அந்த பொம்மையெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டான். முன்னெல்லாம் அந்த காவேரிப்பட்டினத்தை பார்த்தாலே ஐயோ இந்த வடிவேல் சொன்ன மாதிரி கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே முருகேசா அப்படின்ட்டு இருக்கும். இப்போ எவ்வளோ இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்துருச்சு. அண்ட் தென் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் தேடும்போது என்னோடய 5th ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோ கிடச்சிது. இல்லை நான் எங்கே இருக்கேன்னு